அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகஸ்ட் 16 கடந்த ஆண்டு நம்ம ஃபெரி சர்வீஸ் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை துவக்கப்பட்டது. இடையில் பருவநிலை காரணமாக நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து துவங்கி வெற்றிகரமாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரம் 6 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செவ்வாய்க்கிழமையை தவிர. ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பருவநிலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 இருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுமக்களோட போக்குவரத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுல பெரும்பாலும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் எடுத்துட்டு போறவங்க நிறைய போயிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 21ஆம் தேதி நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் துவங்கப்பட்ட பொழுது டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை தினம் 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்ப அதிகபட்சமா போறவங்களே வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்டா தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய வேண்டுகோள் வந்து சில விஷயங்களை வைத்திருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நாங்க கன்சிடர் பண்ணி அதையும் பரிசீலனை எடுத்து நாங்க வந்து செஞ்சிருக்கிறோம். முன்னாடி வந்து நம்ம லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ கொடுத்துருந்தோம். அதை வந்து இன்றில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் 15 கிலோ வந்து அவங்க செக்கிங் லக்கேஜ் 22 கிலோ எடுத்துட்டு போறதுக்கு இலவச லக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். அது இல்லாம ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 9,200 வச்சிருந்தோம் டூவே இருவழி கட்டணமா. அதை மீண்டும் நம்ம 22ஆம் தேதி பிப்ரவரி துவங்கும் பொழுது 8,500 மாத்திருந்தோம். இப்போ இன்னொரு 500 ரூபாய் நம்ம குறைச்சி மக்களோட வேண்டுகோளுக்கு இறங்க நிறைய பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா செல்வம் இந்த கோடை காலத்துல அப்படிங்கிறத முன்னெடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் குறைச்சிருக்கிறோம். லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இங்க போயிட்டு வரலாம் சுற்றுலா பயணிகள் தான் வாங்கி தரதுக்காக அதையும் மனசுல வச்சு பண்ணிருக்கிறோம். இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்.com செய்திகளோடு இணைந்திருங்கள்.